ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கிறதுனாலே நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. அதுவும் வந்து கடலைக்கறி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த கொஞ்சம் சாம்பாரோ சட்னியோ வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கடலைக்கறியை வந்து கொஞ்சம் வந்து லிக்யூடாக நம்ம செஞ்சு இந்த தோசை இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ கடலைக்கறி செய்யக்குள்ள ஹஸ்பண்டுக்கு எப்படியும் இட்லி தான். ஸோ நான் வந்து சப்பாத்தி போட்டுப்பேன். அதனால நான் வந்து இதில் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கருப்பு சுண்டல் ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து பட்டை லவங்கம் ஒரு ஒன்று போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 க்ரீன் சில்லி போல் இருந்தாலே போதும். ஏன்னா நம்ம மசாலாவும் நம்ம சேர்ப்போம். ஸோ க்ரீன் சில்லி போட்டிட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீன் சில்லியோட இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு அரை தக்காளி போல் எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கிறதுனாலே நமக்கு வந்து இந்த கிச்சனில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே, லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். போனோமா வந்தோமா வச்சோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இது வந்து வச்சுக்கிட்டு அப்படியே நைட்டும் வச்சுப்பேன், அண்ட் காலையிலையும் டிஃபனுக்கு வச்சுப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து கடலைக்கறியை வந்து கொஞ்சம் தண்ணியாக விட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் வந்து இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. அண்ட் அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இதில் வந்து மல்லித்தூள் வந்து போட வேணாம், ஏன்னா மல்லித்தூள் வந்து கொஞ்சம் தடிமன் தான் கொடுக்கும். ஸோ மல்லித்தூள் வந்து இதுக்கு போட வேணாம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இது வந்து நீங்கள் சுண்டல் வந்து முதல்ல ஒரு 2-3 விசில் வந்து விட்டுட்டு பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓகே அப்படின்ட்டு இது எல்லாமே வதக்கிட்டு வேக வைக்காத சுண்டலையும் இதிலே போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு 5-6 விசில் விடுங்க. முன்னாடியே சுண்டல் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 விசில் விட்டாலே போதும். ஸோ சுண்டல் வேக வச்சதா வேக வைக்காததா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே உருளைக்கிழங்கும் சுண்டலும் வந்து ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுண்டலும் போட்டுட்டு ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். பேஸ்ட் இல்லை, தேங்காய் தண்ணி இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 கை போல் தேங்காய் எடுத்து அதையும் வந்து நல்ல ஒரு மிக்சியில் ஊட்டி அதோட சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்க் மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த கோகோனட் பேஸ்ட்டை போட்டோம் அப்படின்னா இது வந்து குருமாவாக ஆகிடும். இது வந்து கடலைக்கறி இல்லைங்களா. ஸோ வெறும் வந்து கோகோனட் மில்க் மட்டும் போட்டாலே போதும். அப்போனா தான் அந்த தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இல்லை அப்படிங்கிறப்ப இது வந்து குருமாவாக ஆகிடும். ஸோ கடலைக்கறிக்கும் குருமாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். நம்ம வந்து பேஸ்ட்டு போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது கடலைக்கறியாக ஆகிடும். ஸோ பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா சுண்டல் குருமாவாக ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து ஒரு முன்னாடி சுண்டல் வேக வச்சதுனால ஒரு 2 விசில் போல் தான் நான் வந்து விட்டுருந்தேன். ஸோ 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசில் எடுத்துட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அண்ட் இட்லி தோசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்பவே வந்து குழம்பு நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணியாக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.
அப்படியே இந்த இட்லியில் ஊற்றக்குள்ளேயே இந்த இட்லி வந்து ஊறிடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஒன் பாட் ரெசிபி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.